கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்த புதன்கிழமை காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்கும்படி கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு அவருடைய சன்னிதியிலே அவரை ஆராதிப்போம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, வார்த்தையாக இருந்த கடவுள் குமாரனிலே மாம்சனமாக வெளிப்பட்டு இடும் ஆவியானோர் வழியாக சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்தி காத்து வருகிற தேவனுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கவும், ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தினாலே எங்களை வழிநடத்தவும் தேவன் தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதனாலே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜபிக்கிற ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கத்தற்க நோக்கி பாரும். தேவ பிரசன்னத்தினாலே ஆண்டவரை நிறைத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் தருகிற சத்தியங்களை நாங்கள் கேட்டு உணர்வுள்ளவர்கள் மக்களாய் வாழ்வதற்கு கிருபை தாரும். கிறிஸ்து வழியாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். சர்வலோகாதிப நமஸ்காரா என்கிற 72வது பாடலை இணைந்து பாடுவோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலவும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலவும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மானுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மானுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருபியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சத நமஸ்காரம், அருபியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சத நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா துத்ய த்ரியேகத்வா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா துத்ய த்ரியேகத்வா நமஸ்காரம். 119வது சங்கீதம் 97 துவங்கி 104 முடிவுள்ள வசனங்களை முறைமுறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 211வது பக்கம். சங்கீதம் 119 வசனங்கள் 97 முதல். உமது பிரமாணத்தை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன், நாளெல்லாம் அதுவே என் தியானம்.
உமது சாட்சியங்களே என் தியானம். ஆகவே எனக்கு போதித்த யாவரை பார்க்கலும் நான் அதிக விவேகமுள்ளவனாயிருக்கிறேன். உமது வார்த்தைகளை நான் கைக்கொள்ளும்படி எந்த தீய வழிக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உமது வசனம் என் நாவுக்கு எவ்வளவோ இனிமை, என் வாய்க்கு அது தேனிலும் இனிமையானது. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆகவே பொய் வழி ஒவ்வொன்றையும் வெறுக்கிறேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களாயிருக்கிறபடியே ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி நெகேமியாவினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிவுள்ள வசனங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிவுள்ள வசனங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாயாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசாவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை சோஸ்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமின், அக்கூப், சபெதாயி, ஓதியா, மாசையா, கெலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்பதே. இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் துவங்கி 33 முடிவுள்ள வசனங்களை படிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்ப மாட்டாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபட்டு தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசையிலும் சகல தீர்க்கதரிசிகளிலும் இருந்து தொடங்கி எல்லா ஆகமங்களிலும் தம்மை பற்றி எழுதியிருக்கிறவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் போகும் கிராமத்தை சமீபிக்கவே அவர் அதற்கப்பால் போகிறவர் போல் தம்மை காண்பித்தார். அவர்களோ, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்து கேட்டுக்கொள்ள அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவளோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அவர்கள் கண்கள் திறக்கப்படவே அவரை இன்னார் என்று அறிந்தார்கள். அவரோ அவர்களுக்கு மறைந்து போனார். மறையவே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேதாகமங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நமது இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்த இடத்திலே அவர்களை கண்டார்கள் என்பதை.
நம்முடைய விசுவாசத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கனிவெள்ளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவர்ந்து விற்றடைந்தார். கருத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளை வலது பசி விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவரை நேர்ந்திருக்க வருகிறார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை பொழுதிலே சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் கடவுளின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தெளிவாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளக்கினார்கள் என்பது. தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, காலை வெளியிலும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே விதைக்கப்பட்டு அது 100 மேனி பலன் கொடுக்க எங்கள் உள்ளங்களை பண்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் அதை கேட்டு உணர்வுடைய மக்களாக உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு துயாவின் ஆற்றலை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கேட்கிறவர்களை மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. கேட்கிற வசனத்தை உணர்வுள்ளவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119 94 முதல் வசனங்களிலே சொல்லுகிற பொழுது, கடவுளுடைய வசனத்தை குறித்து சொல்லுகிற பொழுது 98 வசனத்தை சொல்லுகிறார். வசனம் கேட்கிற பொழுது நான் எல்லாரை பார்க்கலும் அதிக ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 99 வசனத்திலே சொல்லுகிறார், நான் அதிக விவேகம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வசனத்தை நான் கேட்கிறபடினாலே ஊர்களிலே இருக்கிற சகல வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரை பார்க்கலும் நான் உணர்வுள்ளவனாக இருக்கிறேன். 100 வசனம், நான் உணர்வுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 104 வசனத்திலும் சொல்லுகிறார், உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைகிறேன் என்று சொல்லுகிறார். உணர்வடைகிறேன் என்று சொன்னால் என்ன? அல்லது கடவுளுடைய வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் லூக்கா சொன்னது போல கொழுந்து விட்டு எறிகிற அனுபவம் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 4வது நூற்றாண்டு. 4வது நூற்றாண்டில் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து பேரரசர் சைரஸ் பாபிலோனியை மேற்கொள்கிறபடினாலே அவன் அடிமை பெற்றிருக்கிற எல்லாருக்கும் விடுதலை வழங்குகிறான். அப்படி எல்லாரும் தங்கள் சொந்த தேசத்துக்கு போகிறார்கள். அப்படி சிறைப்பட்டு போன யூத ஜனங்களும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். எருசலேமிலே அலங்கம், மதில், ஆலயம் எல்லாம் பழுதுபட்டு கிடக்கிறது. அப்பொழுது கவர்னராக இருக்கிற நெகேமியா அவன் ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகவே ஆலயத்தை புதுப்பிக்கிற பணி தொடங்குகிறான். அதற்காக பணியாட்களை எல்லாம் நியமித்திருக்கிறார். அந்த சமயத்திலே அங்கே ஆசாரியனாக இருந்தவன் இல்கியா என்ன செய்கிறான்? தேவாலயத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கண்டெடுக்கிறான். நியாயப்பிரமாண புத்தகம், மோசையின் வழியாக கடவுள் கொடுத்த புத்தகம் அவள் கிடைக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த 34ஆம் அதிகாரம் 22 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த வசனத்தை கிடைத்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்த்த உடனே, கிடைத்த உடனே அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருடைய வசனம் கூட போதிக்கப்பட கேட்கப்பட அவர்களுக்கு இல்லை. ஆனால் வசனம் கேட்டவுடன் கிடைத்தவுடன் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நெகேமியா
என்ன செய்கிறான்? வேத பாரகன், வசனத்தை போதிக்கிற எஸ்ராவை அழைக்கிறான், ஜனங்களை எல்லாம் கூட்டுகிறான். அவர் சொல்லுகிறான், நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, காலையில் சூரியன் உதிக்கிற பொழுது வாசிக்க தொடங்குறான். எப்போ முடிச்சான் தெரியுமா? நண்பகல். மத்தியானம் வர என்ன செய்கிறான்? ஒரு மேடை அமைத்து மேடையில் நின்று கொண்டு எஸ்ரா வேத வசனத்தை வாசிக்கிறான். எழுதப்பட்டிருக்கிற அந்த பைபிள் புத்தகத்தை வாசிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அப்படி சொல்லுங்கள், அசையாம நின்ற வண்ணமாகவே நின்று கொண்டு, சிறு பிள்ளைகள், வயோதிகர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும், சகல ஜனங்களும் அப்படியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வசனத்தை கேட்ட பிற்பாடு வேத பாரகர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஜீவனுள்ள வசனத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வசனத்தை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி உணர்வுள்ள அல்லது அதற்கு நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோம், எப்படி நாம் அதற்கு பதில் உரைக்கிற கேட்கிற மக்களாக இருக்கிறோம். பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தர அழைப்பதை பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் காலையில் தொடங்கி சொல்லுகிற சூரிய உதயம் தொடங்கி நண்பகல் மட்டும் அப்படியே மேடை அமைத்து எல்லாருக்கும் மேலே உயர்ந்த இடத்துல நின்று கொண்டு வாசிக்கிற எல்லா மக்களும் கேட்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரிவாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, இஸ்ரவேல் மக்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அவர்கள் எப்படி வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்தது என்பது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு படிப்பினையாக தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, முதலாவதாக வசனம் 9 சொல்லுகிறது, அந்த வசனத்தை ஜனங்கள் கேட்ட பொழுது என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? அழுதார்கள். ஜனங்கள் அந்த வசனத்தை கேட்ட பொழுது அழுதார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம வசனத்தை கேட்கிறோம், உணர்வு, விவேகம், ஞானம் இதெல்லாம் வசனத்தின் வழியாக கடவுள் தருகிறார். ஆனால் அது நம்முடைய உள்ளத்தை எப்படி பாதிக்கிறது பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் கேட்ட வசனத்தை கேட்டு ஏன் அழுதாங்க? ஏன் அழுதாங்க? ஏன் அழுதாங்க? ஏன் நாம அழுகிறது இல்லை? ஏன் அழுதார்கள் அவர்கள்? கேட்கல. வசனத்தில் சொல்றபடி அவங்க வாழல. ஐயோ, கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் எப்படி இருக்கிறோம்? வசனம் இப்படி எங்களுக்கு போதிக்கிறது, ஆனால் நாங்கள் எப்படி வசனத்தின்படி வாழல. வசனத்தை எங்களுக்கு தெரியல, கேட்கல, அறியல. அதனால நாங்கள் என்ன செய்யல? வசனத்தின்படி வாழல. பாவம் நிறைந்த மக்களாக இருக்கிறோம். ஆகவே அழுது வேதனைப்படுகிறார்கள். அப்போதான் அவங்க சொல்லிருக்கிறாங்க, கடவுளுடைய சமூகத்தில் அழ வேண்டாம், சந்தோஷப்படுங்க. பாருங்கள், வசனம் சொல்லுகிற பொழுது 10 வசனம் சொல்லுகிறோம். உண்மைதான், கடவுளுடைய வசனத்தை கேட்கிற பொழுது நம்முடைய தவறுகள், குறைகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால் அழுது என்ன பிரயோஜனம்? அழுவதனால என்ன பிரயோஜனம்? சொல்லுகிறார். முதலாவது சொல்ற, கடவுளுடைய வசனத்தை உங்களுக்கு தந்ததுனால நீங்க மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கடவுளுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அழகாக 10 வசனம் சொல்லுகிறது போது, கர்த்தரால் வரும் மகிழ்ச்சியே உங்கள் பலன். கடவுள் இப்படி ஒரு வசனத்தை எனக்கு தந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் வசனத்தை கேட்கிறது, ஒவ்வொரு நாளும் கேட்கிறது, அவர் நம்மோடு பேசுகிறது. அதில் நாம் சந்தோஷப்படுகிறோமா? வசனம் சொல்ல, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தனக்கு முதலாவது அழைப்பதான் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் லுத்த சாஸ்திரியார் சொல்லுவார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என் கற்பனைக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது சந்தோஷத்தை என்ன செய்யணும்? வசனத்தை சந்தோஷத்தோடு கேட்டு படிக்க வேண்டும். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை சந்தோஷத்தோடு. நீ அருவருப்போடு அல்லது நிர்விசாரத்தோடு, வருத்தத்தோடு கடவுளுடைய வசனத்தை நீ கேட்டேன்னா என்ன நடக்கும்? ஆகவேதான் கடவுள் சொல்கிறார், கடவுளுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது
மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அது நாம் கேட்கிற பொழுது, அது நம்முடைய உள்ளங்களிலே வருகிற பொழுது, அது நமக்குள் ஊடுகிற பொழுது, கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்பது வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகளோடு அலைபேசியிலே நான் பேசுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அறிமுகம் ஆய் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களே அல்ல உறவுகளை சந்தித்து அவர்களோடு உரையாடுகிற பொழுது நமக்கு அழுகி வருமா, மகிழ்ச்சி வருமா? மகிழ்ச்சி ஏற்படுகிறோம் அல்லவா? அப்படி கடவுளுடைய வார்த்தை, கடவுள் என்னோடு பேசுகிற பொழுது ஏன் என்னால் மகிழ்ச்சியோடு கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பதன் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கடவுளுடைய வசனத்தை கேட்கணும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெகேமியா 8:12, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் போஜனம் பண்ணவும் பங்குகளை அனுபவிக்கவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனம் அழுகை ஏற்படுத்தியது உண்மைதான். தங்கள் பாவம் நிறைந்தவர் என்பதெல்லாம் உணர்த்துகிறார். ஆனால் கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு 14வது வசனம் சொல்லுகிறது. நீங்க எஸ்ரா 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரமும் 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் நீங்க வாசி பார்த்தா கடவுளுடைய வசனம் முதல்ல பைபிள் அந்த புத்தகச் சுருள் கிடைத்த உடனேயே இங்கேயே அதை சொல்கிறது. அந்த வசனத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது, கடவுளை அவர்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்லப்படும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆண்டவரை வசனம் நம்மை அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை பணிந்து கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நம்மை உணர்வடைய செய்ய வேண்டும். அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தின் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று சொன்னால் கடவுளை ஆராதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது. அவர்கள் என்ன செய்தாங்களாம்? கடவுளை ஆராதித்தார்கள். அழகாக நீங்கள் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரமும் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரமும் நீங்கள் வாசி பார்த்து சொல்லியும், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதி முறைகளின்படி அவர்கள் கடவுளை தொழுது கொள்வதற்கு கட்டளை கொடுக்கிறார். அதுபடி அவங்க தொழுது கொள்ளுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது தான் நம்மை அவருடைய சமூகத்தில் நெருக்கிச் சேர்வதற்கு, ஆராதிக்கிற, கடவுளை மகிமைப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் வீட்டில் போய் அந்த பகுதியெல்லாம் ஆழமாக வாசித்து பார்த்து தெரியும். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. வசனத்தை கேட நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வசனத்தை கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது தருகிற அழைப்பு, அது மூன்றாவது தான், பார்த்துக்கோங்க. தருகிற அழைப்பு நம்முடைய வசனங்களை உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அழகாக அவர் சொல்லுகிறார். பாவங்கள் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சந்ததியார் அந்நிய ஜாதி எல்லாரும் வந்து தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்கள் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் இழந்த இடத்தில் நின்று அவர்கள் சொல்கிறார், ஒரு பகலில் 1/4 நேரம் அளவும் அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்தாங்களாம்? தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அவருடைய சன்னிதானத்திலே வந்து மகிழுகிற, வசனத்தை கேட்கிற நாம் நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கடவுள் தருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, அந்த திருசாக்கிரமென்றுகளை நாம் பெற்று கடவுள் நமக்கு தருகிற பாக்கியமான வாழ்வுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கடவுளுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தவும், கேட்கிற வசனத்திலே கடவுளை ஆராதிக்கவும், அந்த வசனம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு புதிய ஒரு சமூகமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் அந்த வசனம் அவர்களை ஒரு புதிய சமூகமாக மாற்றியது. அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கிடைத்ததா, அவருடைய சமூகம் கட்டமைக்கப்படுகிறது, தேசம் பாதுகாக்கப்படுகிறது, ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது, எல்லாம் ஒரு புதிய துவக்கமாக மாறுகிறது. நாம் 102வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். கடவுளுடைய வசனம் நம்மிலே ஒரு புதிய துவக்கத்திற்கு அது காரணமாக இருக்க வேண்டும். நாம் உணர்வுள்ள மக்களாய் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ தூயாவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.
400வது பாடல் முதல் 2 சரணங்களையும் நாம் இணைந்து பாடுவோம். என்னாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையும் வாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த தயவை நினைத்து எந்நாளுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை என்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி செத்திடாதபடி ஜீவனை மீட்டதா எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக எங்கள் பாவங்களை உணர்ந்து எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு அருளுகிற எல்லா பாக்கியத்திற்காக நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தாவே, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய நாளை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் எங்கள் யாவருக்கு தந்து ஆசீர்வதியும். வசனத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கடவுளை ஆராதிக்கிற ஆண்டவரே சமூகமாய் காணப்பட தேவன் கிருபை தாரும். நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். தூர இடங்களில் இருந்து கொண்டு ஆராதனையிலே இணையதளம் வழியாகவும் ஆண்டவரே முகல் வழியாக இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவர்களோடு கர்த்தர் நீர் பேசும். இப்படி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, ஒரு புதிய நம்பிக்கையும் ஆண்டவர் தாரும். தூர இடங்கள் வெளியூரில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக வளைகுடா பகுதிகளிலே இருக்கிற எங்கள் குடும்பங்கள் கர்த்தாவே உம்முடைய சட்டலை மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தீவிரமான போர் சூழல்கள், ஆண்டவரே பயங்கரமான அச்சுறுத்தல்கள், ஆபத்துகள், எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாதுகாத்தருளும். அமைதி நிலவ கிருபை செய்யும். ஆண்டவரே, போர்களினாலே எந்த முடிவும் ஏற்படுவதில்லை என்பதை அறிந்து அதிகாரிகள், தலைவர்கள் ஆண்டவரே பேசி சமாதானத்தோடு எல்லா பிரச்சனைகளை தீர்த்து மக்கள் பாதுகாப்போடு அமைதியோடு வாழ்வதற்கு தேவன் நீர் கிருபை தாரும். கர்த்தர் நீர் அமைதியை விரும்புகிறவர், மக்கள் நல்வாழ்வை விரும்புகிறவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய சட்டலை மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நீர் தந்திருக்கிற எங்கள் வயோதிக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். முதுமையின் பலகீனங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பெற்றோர்களை கவனிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட அருள் தாரும். ஆண்டவரே, குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டு பலகீனத்தோடு இருக்கிற மக்களை சந்தியும். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், இல்லங்களிலே தங்கள் சிகிச்சைகளை தொடர்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல விடுதலை சுகத்தை தாரும். விபத்துகளினாலே, நோய் தொற்றுகளினாலே, சரீர பலகீனங்களினாலே அவதிப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற திரு பரமதாஸ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும். வயது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற பலகீனங்கள், சோர்களை ஆண்டவர் மாற்றி
தேவையான மருத்துவ பணிகளை தந்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தையும் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறக்கமுள்ள கடவுளை 102வது திருச்சபையினுடைய ஆண்டு விழாவை வருகிற 24, 25, 26 ஆகிய தினங்களிலே நாங்கள் கொண்டாடி மகிழ இருக்கிறோம். உடைய வார்த்தைகள் உம்மை ஆராதிக்கிற சமூகமாய் ஒருவருக்கொரு மகிழ்ச்சியை பகிர்ந்து பெருக செய்கிற ஆண்டவரை விசுவாசி குடும்பமாக நாங்கள் காணப்பட விழாக்களை சிறப்பாக நடைபெற ஆண்டவர் அருள் தாரும். ஆயத்தங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ ஊழிய தேவைகள் சந்திக்கப்படபடி உதார்த்தமான நன்கொடைகள் காணிக்கைகளை வெளியூர்களிலிருந்து கடற்கரை தூர்தேசங்களிலிருந்து ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்கிற அநேகர் ஆண்டவரே உதார்த்தமான காணிக்கைகளை தந்து இந்த ஊழியர்களை தாங்குகிற ஒவ்வொருவரையும் நினைந்து உம்மை போற்றுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட உணர்வடைந்து உடைய வசனத்தில் கனி கொடுக்கிற மக்களாக நிலைத்திருக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாக வழி நடத்தும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை மற்றும் இந்த நாளை தங்கள் வாழ்க்கையை விசேஷ நாளாய் கருதுகிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தங்கள் அன்பானவர்களை நினைவு கூறுகிற மக்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய ஆசீர்வாதமும் அவருடைய வாழ்க்கையில் பெருகச் செய்யத்தக்கதாய் தேவன் கிருபை தாரும். தேவனுடைய வழிநடத்துதலை ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நாளாய் இந்த நாள் அமைய கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இது நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் அவருடைய கல்வி மேற்கொள்கிற பயணங்கள், எங்கள் உழைப்பு தொழில்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். சமாதானம் நன்மையும் நிறைந்த ஒரு வாழ்வை எங்களுக்கு தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்பணிகளை ஆராதனைகளை எல்லா கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் திருச்சபையினுடைய நிர்வாகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டு விழாவுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும். எங்கள் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பல் தந்து ஆண்டவரை ஊழியர்கள் உற்சாகத்தோடு செய்வதற்கு தேவன் கிருபை பாக்கி நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்கிறோம். நடந்து நன்றியோடு மீண்டும் உடைய சமூகத்திலே திரும்பி கடந்து வந்து உமக்கு நன்றி சொல்லும் மட்டும் தேவ சமூகத்தில் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உங்களே செய்யப்படுவதாக. அன்றைய விட எங்கள் ஆகாரத்தங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு நாமத்தையும் பரிசுத்தக்கொள்ளும். ராட்சியம் வல்லம் மைமை நிறைய கின்புகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்களுடைய அன்பும் துயாவியானுடைய அனுவனிக்க வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடு இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமும் மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.